அன்னவையர் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னை இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. பக்தர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை மார்கழி மாசத்தையே சிறப்புறச் செய்தது. மார்கழி மாசம் முடிந்த பிற்பாடு இந்த திருப்பாவையின் ஏற்றத்தை மெதுமெதுவே அசை போட்டு அனுபவிக்க வேணும் என்பதற்காக தை மாசம் புஷ்ய நட்சத்திரம் ஆங்கில கணக்கில் 2026 வருடம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு நாட்டிய நாடக அனுகார நிகழ்ச்சி ஆன்மீக தென்றலோடு சேர்த்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை பட்டணத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்பர் ஸ்ரீமான் மாதவ ராமானுஜதாசன் அவர்கள் பெருமுயற்சி எடுத்து ஆண்டாள், ரங்கமன்னார், சுவாமி எம்பெருமானார் அனைவரையும் நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி எல்லாரும் அவர்கள் அருளை பெற்று அனுபவிக்கும்படிக்கு ஒரு அற்புத ஏற்பாட்டினை செய்துள்ளார். அனைத்துலகும் வாழப் பிறந்த எம்பெருமானார் தரிசன சபை கோவையில் நடைபெற்று வருகிறது. அந்த சபை மூலமாக மாதவ ராமானுஜதாசன் அவர்களுடைய தலைமையில் இந்த நிகழ்ச்சி ஆச்சரியமாக நடைபெற உள்ளது. திருப்பாவை திருவிழா அதான் பெயர். 2026 வருடம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மதியம் 3:30 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும். இடம் வேல்ஸ் அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரி, பல்லாவரம், சென்னை. நிகழ்ச்சியில் என்ன நடப்பதாக உள்ளது? ராமானுஜர் அவதரித்து 1008 ஆண்டுகள் நிறைவேறின. அவருடைய திருமேனியை, திருவுருவத்தை, விக்கிரகத்தை இன்றும் ஸ்ரீபெரும்புதூரில் சேவிக்கிறோம். அந்த திருமேனி எழுந்துருளப் பண்ணப்பட்ட பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாள் தை மாசத்து பூஷ நட்சத்திரம், குரு புஷ்ய உற்சவம்னு சொல்லுவார்கள். அன்றைய தினம்தான் இந்த சிறப்பான நிகழ்ச்சி சுவாமி ராமானுஜருடைய அருளோடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. என்ன நிகழ்ச்சி என்பது நிகழ்ச்சி நிரலை கூறுகிறேன். பிற்பகல் 3:30 மணிக்கு திருவிளக்கேற்றப்படும். தொடர்ந்து ராமானுஜருடைய வாழி திருநாமத்தை பற்றின சங்கீர்த்தனம் குரலெடுத்து அனைவரும் பாடப்போகிறோம். திருப்பாவை தனியன்கள் மற்றும் 30 பாசுரங்களுக்கும் 3600 பேர் ஆண்டாள் வேஷத்தை இட்டுக்கொண்டு ஆச்சரியமான நாட்டிய நிகழ்ச்சி நடத்த இருக்கிறார்கள். ஆண்டாள் திருக்கோலத்தில் பரதநாட்டியம் மற்றும் அனைவரும் சேர்ந்து தயிர் கடையக்கூடிய ஆச்சரியமான நிகழ்ச்சி. கரவகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம்னு ஆண்டாள் பாடினாள். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியம் வள்ளல் பெரும் பசுக்கள்னு பாடினாள். அதிலிருந்து கிடைத்த பால் அத்தை தயிராக்க வேண்டும், கண்ணனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அனைவரும் சேர்ந்து தயிர் கடையக்கூடிய நிகழ்ச்சி. அடுத்து சுவாமி எம்பெருமானாருக்கு திருப்பாவை ஜீயருங்கிற பட்டம் எப்படி கிடைத்தது? அவருக்கு என்ன திருப்பாவை 30 பாசுரத்தில் இவ்வளவு ஈடுபாடு? அதெல்லாத்தையும் சொல்லக்கூடிய திருப்பாவை ஜீயர் நாடக அனுகார நிகழ்ச்சி, வாரணமாயிரம் நாட்டிய நாடகம் இந்த மொத்த நிகழ்ச்சிக்கும் சிகரம் வைத்தா போலே அமை இருக்கிறது. கதிரோள தீபமேந்திய சதிரள மங்கையர் சென்று அழைக்க பெருமான் சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டு பட்டு பீதாம்பரத்தை தரித்து கொண்டு கருடன் பேரிலே அமர்ந்து நாம் கண்முன்னே ஓஹோ என்று பறந்து வரப்போகிறார். அனைவரும் ஆனந்த கூத்தாட போகிறோம். அதிர புகரக்கூடிய ஆண்டாள் கல்யாணத்துக்காக வரும் வைபவம். திருப்பாவை பாசுரங்களின் நாட்டிய இறுதியிலே 3600 ஆண்டாள் கோட்டியனும் கோவையாக ஒன்று சேர்ந்து நாட்டியம் ஆடுவார்கள். கடைசியாய் வாரணமாயிரத்தினுடைய நிறைவு பகுதி கோதை மாலை சாற்றினாள். வாடி திருநாமங்களோட அன்னப்பக்ஷி ஆண்டாள், அரங்கமடி ஆண்டாள், ஸ்ரீவில்லிபுத்தூர் மூலவர் ஆண்டாள், திருப்பார்க்கடல் பெருமாள் திருவடிகளிலே கைங்கரியம் பண்ணும் ஆண்டாள் என்று ஆச்சரியமாக இருக்கக்கூடிய 4 திவ்யமான ஆண்டாள் சேவைகள். அதோட வைபவம் இந்த நாட்டிய நாடக அனுகார நிகழ்ச்சி இனிதே நிறைவேறும். இதில் பங்கெடுத்து கொண்டு ஆண்டாள் அருள், அரங்கன் அருள், கண்ணனெம்பெருமானுடைய அனுபவம் அனைத்தையும் கூடியிருந்து குளிர வாரீர் வாரீர். பிப்ரவரி 1, 2026 சென்னை பட்டணத்தில் மதியம் 3:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. மீண்டும் இடத்தை சொல்லுகிறேன். வேல்ஸ் அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரி, பல்லாவரம், சென்னை.
அனைவரும் வருக. அரங்கன் ஆண்டாள் அருள் பெருக. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.